இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனோடு தற்போது நாங்கள் ஸ்கைப் ஊடாக நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம். இன்று மேற்கு தெற்கு சப்ரக மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இதனை தவிர நாட்டின் அதிகமான பகுதிகளில் சீரான காலநிலையை தொடரும். கடற்பிராந்தங்களை பொறுத்தவரையில் ஆழ்கடல் பகுதிகளில் சிறிதளவான மழை பிற்பகல் அல்லது மாலைகளிலே காணப்படும். நாட்டின் அநேகமான பகுதிகளில் கடற்பிராந்தியங்களில் சீரான காலநிலையை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொத்துவில் ஊடான காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். சூரியகுமாரன் அவர்களே, அதாவது குறிப்பாக நீரேந்து பகுதிகள் தற்போது வறட்சியினால் நீர் வற்றிய நிலை காணப்படுகிறது. குறிப்பாக காசல் நீர்த்தேக்கங்களை எடுத்துக்கொண்டால் இதனால் நீர் மின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த மலையக பகுதிகள், இந்த நீரேந்து பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்தில் காணப்படுகின்றதா? சூரியகுமாரன் அவர்களே, நான் பேசுவது உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சூரியகுமாரன் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றோம். நன்றி சூரியகுமாரன் அவர்களை எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக.